திமுக ஆட்சியை பற்றி பொறுமையாக 4 விஷயம் பேசிட்டு போகலான்னு வந்தேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு ஒரு பயங்கரமான பழக்கம் இருக்குது. அவங்க ஸ்டிக்கர் அடிக்கிறது, ஸ்டாம்ப் அடிக்கிற ஆட்சி. அவங்களுக்குன்னு தனியாக அறிவுலாம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை தூக்கி அவங்க முன்னதாக சொல்லி பேரை மட்டும் மாற்றிவிட்டு நாங்கள் பண்ணோம்னு ஊருக்குள்ளே விளம்பரம் பண்ணிட்டு தான் அவங்களோட வேலை. மக்கள் நலனுக்காக புதுசாக அவங்க யோசிக்கிறதே கிடையாது அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர்? ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள். அவர் தான் இன்னுமே அந்த காஸ்டியூம் அழகாக தொப்பிக்கிப்பில்லாம் வச்சுட்டு அம்சமாக வந்துட்டு அவர் ஆரம்பத்தில் திமுகவை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கார். என்னென்னா ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய ஆட்சி அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஒன்றிய அரசினுடைய எல்லா திட்டத்தையுமே பேரை மாற்றி ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அப்படின்னு கொண்டு வர்றாங்களே, அதெல்லாம் நாங்கள் கொண்டு வர்றது. உடனே இங்கே பயங்கரமான ஒரு பேரை மாற்றிட்டு இங்கே கொண்டு வந்துடுறது, நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஊரில் இருக்க மக்களை மண்டையை கழுவுறது. அதுக்கப்புறம் தண்ணி வீட்டுக்கு வீடு குடிநீர் கொண்டு வர்றது, நாங்கள் கொண்டு வந்தது. அதுக்கு உடனே இங்கே ஒரு திட்டத்தை பேரை வச்சு நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்றது. ரேஷன் கடையில் போகிறங்க அரிசி சர்க்கரையெல்லாம் நாங்கள் போடுறோம், ஒன்றிய அரசு போடுது. மோடி அவர்களுடைய முகம் கூட காட்ட மாட்டேங்கிறாருங்க. ஒரு பையில் மோடி அவர்களுடைய பட்டத்தை போட்டு அழகாக ஒரு சிரிச்சிட்டு இருக்க மாதிரி போட்டால் எப்படி வியாபாரம் ஆகுது தெரியுமா? ஆனால் போட மாட்டேங்கிறாங்க. போடுறாம அதில் ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோ மட்டும் போடுறாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது என்னென்னா அவங்க கவர்மெண்ட்டுடைய ஃபோட்டோ, ஸ்டாலின் ஃபோட்டோவோ இல்லை ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோவோ இல்லை துணை முதல்வர் ஃபோட்டோவோ இல்லைன்னா தமிழ்நாடு அரசு முத்திரையோ ஏதோ ஒன்று. ஆனால் மோடி அவர்களுடைய ஃபோட்டோ இல்லையே அப்படின்றது தான் டென்ஷன் எல் முருகன் அவர்களுக்கு. எங்கள் ஃபோட்டோவை போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உங்கள் ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டாதீங்க, எங்கள் ஸ்டிக்கரையும் கொஞ்சம் ஒட்டி விடுங்க, நாங்களும் பேருவா கோப்பில் அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கருக்காக இடம் தேடி விமர்சனம் செய்திருக்கிறார் போல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த விமர்சனம். எல் முருகன் அவர்களுடைய விமர்சனத்துக்குள்ளாகி கொண்டிருக்கிறது. ஆனால் திமுகனாலே ஸ்டிக்கர் ஒட்டுறது தாங்கண்ணா. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை தான் சிங்கார சென்னை அல்லது சிங்கார நகரங்கள் என்று ஒரு ஸ்டாம்ப் அடித்தது. அதே போல் ஜல்ஜீவன் திட்டத்தை நாங்கள் குடிநீர் திட்டம் என்று அதில் ஸ்டாம்ப் அடிக்கிறது. அது பிரதமரனுடைய நான் சொன்ன 80 கோடி பேர் மாதத்துக்கு 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு எல்லா ரேஷன் கடையிலையும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதில் பிரதமர் படத்தை கூட போடாமல் பிரதமருக்கு தான் கொடுக்குறாருன்றது கூட சொல்லக்கூடிய நம்ம எங்களுடைய நிர்வாகிகள்லாம் போய் சண்டை போட்டாலும் கூட அதை வெளியில் சொல்கிறதுக்கு கூட இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. அதுக்கு அடுத்தது இப்போ ஆளுங்கட்சி தரப்புலேருந்து பரபரப்பாக என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, முருகர் மாநாடுன்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்களா பாஜக. அந்த முருகரே வேலை வச்சு குத்துன்னு குத்தி பாஜக ஓட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. ஆளுங்கட்சி தரப்புலேருந்து விமர்சனமாக வைக்கிறாங்க. அதை கேள்வியாக கேட்டப்ப எல் முருகன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, யார் எங்களையா முருகன் திமுகவை தாங்க ஓட போகிறாரு, அவங்க சும்மா இல்லை, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. பயம் என்ன பேசுறதுன்னே தெரியாமல் இந்த மாதிரி எதையாவது பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எங்கள் கூட்டணி அவ்வளோ வலிமையான ஒரு கூட்டணியாக இருக்குது. இந்த வலிமையான கூட்டணியை பார்த்து அவங்களுக்கு பயம். அவங்க கூட்டணியில் பெரிய குழப்பமாக இருக்குல்ல. நாங்கள் கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறமே அங்கே பயங்கரமான நடுக்கம், அங்கே ஒரே குழப்பம். முன்னாடியெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி பேசுவாங்க கூட்டணியில் இருக்க எல்லாரும். ஆனால் இப்போ மாறி கருத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ குழப்பம் வந்துருச்சுன்னு அர்த்தம்ல. இது காரணம் என்ன? எங்களை பார்த்து பயம். அந்த பயத்தினால இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. மக்களுடைய அதிருப்தியை மறைப்பதற்காக கண்ணா அப்படின்னா கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க திமுக அப்படின்னு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் எல் முருகன் அவர்கள். அந்த முருக கடவுள் திமுகவை 2026 ஓட விரட்ட போகிறார். முருகக்கடவுள் திமுகவை, ஏன்னா திமுக பெரிய தோல்வி பயம் வந்துருக்கு. அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்த பிறகு அவர்கள் இண்டி கூட்டணியில் ஒரு பெரிய டர்புலன்ஸ், ஒரு பயம் அவர்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கு. எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வளமிக்க கூட்டணியாக, ஒரு மிகப்பெரிய வலிமையான கூட்டணியாக கூட்டணி இருந்து கொண்டு அதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் அவங்க தினந்தோறும் ஏதாவது அவங்க பாருங்கள், அவங்க சொல்கிறதுல டெய்லி கான்ட்ரரி இருக்கும். அவங்க முன்னாடி எல்லாமே அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி பேசுவாங்க. ஸ்டாலின் காலையில் பேசுவார், மதியம் திருமாவளவன் பேசுவார், சாயந்தரம் காங்கிரஸ் பேசுவாங்க, அதுக்கடுத்து நைட்டு கம்யூனிஸ்டுகள் பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி அவர்களிடத்தில் ஒரு மாற்றம் இருக்கிறது. ஏன்னா அந்த கூட்டணியில் தோல்வி நிச்சயிக்கப்பட்டது என்பது அங்கே இந்தி கூட்டணியில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது.